ஒரு வழியா 2 பேரையும் தூங்க வச்சுட்டேன். ஆக்சுவலா என்ன ஆயிட்டுன்னா, 2 பேரையும் சமாளிக்கவே எனக்கு முடியல. 3 மணி ஆயிட்டு இப்போ டைமு. 3:10 ஆயிருச்சு. குட்டு எப்போ தூங்கி எந்திச்சு வந்தானோ, அதுக்கு மேல எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல. பத்தாததுக்கு இவனுங்க வீட்ட 2 பண்ணிட்டானுங்க. பாருங்க வீடு எப்படி இருக்குன்ட்டு. நான் வச்சிருந்த துணியெல்லாம் அள்ளி கீழ போட்டு, பத்தாததுக்கு கூடையில இருந்ததெல்லாம் கொட்டி, பெயிண்டெல்லாம் எடுத்து கீழ போட்டு ஒரு வழி பண்ணி வச்சிருக்கானுங்க. இங்கே வாஷ் பேஷன்லலாம் மேலே சேர் போட்டுலாம் சாரி ஏறி வச்சிருக்காரு. பட் ஃபேக்ட் என்னன்னா, என்னால் இப்போதைக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணவே முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே விளையாட்டு சாமான்லாம் கொட்டி பயங்கரமாக வச்சுருக்காங்க. இவங்க பின்னாடியே நிற்கிறதுனால எனக்கு எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகும். இந்த வேலைலாம் பார்க்கறது, க்ளீன் பண்ணுறதுலாம் கூட எனக்கு பெருசாக ஒன்றும் டயர்ட் ஆகாது. ஆனால் இப்போ இவனுங்க கூடயே விளையாண்டு இவனுங்களை சமாளித்து மிரட்டிக்கிட்டு சாப்பாடு ஊட்டி முடிக்கவே 1 ஹவர் 1 1/2 ஹவர் ஆகிடும். அப்படியே வாயிலேயே ஊற வச்சு சாப்பிடுவான். ஸோ ஒரு வழியாக இவங்களை தூங்க வைக்கிறதுக்குள்ளே நான் சுத்தமாக ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். இப்போ எனக்கு ரெஸ்ட்டு வேணும். ஏதாச்சும் ஒன்று தூங்குச்சு, ஒன்று முழிச்சிட்டு இருந்துச்சுன்னா தான் வேலை பார்ப்பேன். 2மே தூங்குச்சுன்னா என்ன நடந்தாலும் அப்படியே போட்டு போய் படுத்துருவேன். ஸோ அதே சேம் தான். எப்படியும் என்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு வினோ வரும். வினோ வந்ததுக்கப்புறம் இவனுங்களை தள்ளி விட்டுட்டு தான் நான் வேலை பார்க்கணும். நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கிட்டு வந்து திருப்பி விலாக் கண்டினியூ பண்ணுறேன்.